ஆனஸ்டாகவே சொல்கிறேன், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷம் இருக்குமா சார்? 1986ல் வந்து. பிகாஸ் இது ஒரு லைப்ரரி மாதிரி ஆயிடுது. அடுத்த சந்ததியர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு அதை பற்றி தெரியறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு, நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதாவது நடிப்பை விட டைரக்ஷன் சைடில் வந்து அப்போ கமல் சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அவர், ஆர்சி சக்தி அவர்கள், அப்புறம் ரஜினி சார், நாங்கள் எல்லாரும் வந்து உட்காந்து அந்த 100 ரூபாயில் ஆளுக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு, அது வந்து ஒரு சந்தோஷமான அனுபவம். அப்புறம் அவர்களில் அவர் கூட வந்து ஸ்டேஜில் வந்து இந்த சேம் கலை நிகழ்ச்சி அப்போல்லாம் வந்து ரஜினி சார் வந்து பாப்புலர் ஆகிட்டார் இந்த சிகரெட் போடுறதுல. ஆனால் செம்ம டென்ஷனில் இருப்பார். டேக்கில் இவர் அதை குடிச்சோன்னா ஒரு முகமே மாறி போச்சு. ஆனால் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து பாலச்சந்தர் சார் நிற்கிறாரு. எப்படியோ டயலாகை பேசிட்டாரு. ஒரு ஓரமாக நின்னா கூட போதும். இப்போ நிறைய பேர் வந்து மணிரத்னம் சார் படத்தில் ஒரு ஓரமாக நிற்கிற வேஷம் இருந்தால் கூட கொடுங்க சார், உங்கள் படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு கேட்குறதா நான் நிறைய இன்டர்வியூலெல்லாம் பார்த்துருக்கேன். நாங்கள் பண கஷ்டத்தில் இருக்கோம், பணம் கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பேசாமல் கூட போகிறாங்களே அப்படின்னு சில பேர் இருக்கும் பொழுது அது மனசுக்குள்ளே வந்து அன்றைக்கி ஒரு சின்ன தாக்கமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ரியாஸ் அஹமத் பேசுகிறேன். சூப்பர் ஸ்டார் ஃபார் எவர் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து தலைவரோட பயணித்த பல கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அப்படி எல்லாரையும் சந்தித்து அவங்களுடைய நினைவுகளை, அனுபவங்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் பகிர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர் வந்து, இவங்களும் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் கதாநாயகியாக, குணச்சித்திர வேடங்கள் அப்படின்னு பல பரிணாமங்களில் தொடர்ந்து கரியத்தில் இன்றைக்கும் பயணிச்சிட்ருக்காங்க. தயாரிப்பாளராக இப்போ வேறு யாரும் இல்லை, நம்ம குட்டி பத்மினி அவர்கள், அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ரியாஸ் சார். உங்களுடைய அந்த வி ஃபார் யூ அப்படிங்கிற இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சின்னு சொன்னார். அவரே ஒரு சூப்பர் ஸ்டார் எங்களுக்கெல்லாம். ஏன்னா ஆனஸ்டாகவே சொல்கிறேன், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷம் இருக்குமா சார்? 1986ல் வந்து. பா. ஸோ அதனால் நானும் 86ல் தான் டிவியில் வந்தேன். 75ல் வந்தேன் டிவியில். பட் 86ல் தான் நான் வந்து இண்டிவிஜுவலாக ப்ரொடியூசர் ஆனப்போ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிஆர்ஓவாக நிலச்சி நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து கண்டிப்பாக கடவுளுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். மேடம், ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் டைமில் ஆரம்பித்த நிகழ்ச்சி தான் இது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 1 இயர் முடிக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஃபார் எவர் என்ற பேரில் தலைப்பை மாற்றிட்டு தொடர்ந்து நான் தான் அந்த சேவையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து தலைவரோட நடித்த பல கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வந்து அவங்களோட அனுபவங்களை, நினைவுகளை தொடர்ந்து அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்தது. அப்போது பிரிண்ட் மீடியாவுக்கு படத்தில் சமயத்தில் எந்த அளவுக்கு பேட்டிகள் வந்திருக்கும், எவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்கள்லாம் பகிர்ந்துப்பீங்களான்னு தெரியாது. இப்போ இந்த யூடியூப்னு வந்திருக்கும் போது விஷுவலில் பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் தேவைப்படுது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் பகிர்ந்துக்க முடியுது. ஒரு நீங்கள் டிக்டேட் பண்ணி சொல்கிறத நாங்கள் வந்து ரைட்டில் ஒரு பிரிண்ட் மீடியாவுக்கு கேரி பண்ணி அது படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களை தாண்டி இப்போ அவங்கவுங்களே அவங்க அனுபவங்களை நேரடியாகவே இந்த மாதிரி வீடியோ மூலியமாக சொல்கிறத பார்த்திங்கன்னா அது ரசிகர்களுக்கு டைரக்ட் கனெக்ட் ஆகுது. அந்த அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் தலைவரோட ஒரு 4 படங்களை நடிச்சிருக்கீங்க. ஆமாம், கதா சங்கமா அப்படின்னு ஒரு படம். ஓ கரெக்ட், பரவாயில்லையே, எனக்கே ஞாபகம் இல்லை. ஓகே, கன்னட படம், கரெக்டு. பட் ஒன்று உண்மையிலேயே சார், இன்றைக்கி வந்து இந்த ஒரு யூடியூப்பில் இப்படி பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் இது ஒரு லைப்ரரி மாதிரி ஆயிடுது. அடுத்த சந்ததியர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு அதை பற்றி தெரியறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு, நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நான் வந்து ரஜினி சாரை முத மீட் பண்ணது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து கமல் சார் மூலியமாக தான் அவர் தெரியும். நான் கமல் சார்லாம் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கமல் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த டைமில் வந்து எல்லோரும் சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க வீட்டில் வளர்ந்தோம். ஸோ ஏவிஎம்மில் வந்து கான்ட்ராக்டில் இருந்தோம். அதனால் நிறைய நாள் அங்கே இருந்ததுனால ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போ வந்து ரஜினி சார் வந்து இந்த சஃபேர் தேட்டர் பக்கத்தில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது சார், அதில் வந்து அவர் நடிக்க கற்றுக்கிட்டு இருந்தார். இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வருவார். ஸோ அப்போது நாங்கள்லாம் வந்து டிரைவின் ஹோட்டல் இருக்கோம். அந்த டிரைவினில் வந்து இந்த சினிமா மேலே தாக்கம், ஒரு எப்படியாவது சினிமாவில் வந்து சாதிக்கணும், அதாவது நடிப்பை விட டைரக்ஷன் சைடில் வந்து அப்போ கமல் சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அவர், ஆர்சி சக்தி அவர்கள், அப்புறம் ரஜினி சார், நாங்கள் எல்லாரும் வந்து உட்காந்து கலகலன்னு பேசி நிறைய விஷயத்தை பேசி அலசி அண்டு டெக்னிக்கலாக
ஏன்னா எனக்கும் கமல் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் என்ன இருந்ததுன்னா, நாங்கள் ஏவிஎம்ல வந்து எடிட்டிங் ஸ்டுடியோக்குள்ளே போய் எடிட் பண்ணுவோம். அந்த ஸ்க்ராட்ச் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரஜினி சார் கூட ஷேர் பண்ணி இப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் கொஞ்சம் முதல்ல வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், இப்போ அப்படிதான் வச்சுக்கோங்களேன், இன்ட்ரோவெர்ட் தான் அவர். ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் ரொம்ப கலகலன்னு பேசுவார். ஸோ அப்படி அங்கே வரும்பொழுது அந்த டைமில் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிட்டது வந்து அந்த குரூப்பில் நான் தான். ஏன்னா டெய்லி எனக்கு நாடகம், தினம் நாடகத்துக்கு போகும்போது என்னன்னா, நாடகத்தில் ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அம்மா வந்து எனக்கு 100 ரூபா கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, நான் சினிமா பார்க்க பிடிக்கும், அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் 100 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 100 ரூபாவில் ஆளுக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு, அது வந்து ஒரு சந்தோஷமான அனுபவம். அப்புறம் அவர்களில் அவர் கூட வந்து பாலச்சந்தர் சார் படத்தில் வந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆக்சுவலாக நான் வந்து பாலச்சந்தர் சார் படத்தில் நிறைய படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த நாடகம் அப்படிங்கிற ஒரு பைத்தியத்தினால நல்ல நல்ல படங்களை நான் இழந்தேன். ஏன்னா நாங்கள் திருச்சியில் டேட்டு கொடுத்துருப்போம், அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு காத்தால இருந்து ஷூட்டிங் அப்படின்வாங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன்னா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் அதெல்லாம் வந்து சிலது ஜெயசுதாக்கு போச்சு, சிலது ஜெயசித்ராக்கு போச்சு, மிஸ் ஆச்சு எனக்கு. ஸோ தப்பு வந்து எங்கள் மேலே தான், டைரக்டர் மேலே கிடையாது. அப்போ அப்படி பழகும்போது நிறைய அந்த டைமில் வந்து ஸ்டேஜில் வந்து இந்த சேம் கலை நிகழ்ச்சி அப்போல்லாம் வந்து ரஜினி சார் வந்து பாப்புலர் ஆகிட்டார் இந்த சிகரெட் போடுறதுல. ஆனால் செம்ம டென்ஷனில் இருப்பார். ஏன்னா அந்த மேடையில் வந்து அந்த சிகரெட் அப்படி போடும்போது அது கரெக்டாக போய் அந்த லிப்பில் உட்காராமல் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் ரொம்ப கீ கொடுப்பேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் போங்க சிவாஜி, நீங்கள் அப்படி போடுங்க வந்துடும், அதெல்லாம் தாராளமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ஊக்கப்படுத்தி நிறைய டூர் போயிருக்கோம். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஸ்ரீபிரியா பயங்கரமாக வம்பிழுப்பாங்க அவரை. நான் கொஞ்சம் வந்து அவ்வளோ வம்பிழுக்கலை, ஸ்ரீபிரியா மட்டும் பயங்கரமாக வம்பிழுப்பாங்க. ஒரு நாள் ஷூட்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காஃபி குடிக்கிற சீன் ரஜினி சாரும் அவங்களும். பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருமே கூப்பிட்டு வந்துடுவாங்க செட்டுக்கு. மார்னிங் யாருக்காவது ஒருத்தருக்கு சீன் இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே எங்களுக்கு சீன் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ பாலச்சந்தர் சார்னும் போது எல்லாருமே உள்ளே போய் ஷூட்டிங் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும் செட்டு, அதை பார்க்குறது ஒரு அனுபவம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காப்பியில் வந்து என்னென்னமோ கலந்துட்டாங்க. டேக்கில் இவர் அதை குடிச்சோன்னா ஒரு முகமே மாறி போச்சு. ஆனால் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து பாலச்சந்தர் சார் நிற்கிறாரு, எப்படியோ டயலாகை பேசிட்டாரு. ஆனால் பாலச்சந்தர் சார் கண்டுபிடிச்சிட்டாரு, இல்லையே நீ பர்ஃபார்ம் பண்ணுற அந்த மாதிரி வரல, டேக் 2 டேக் 3ங்கிறாரு. இவரால் சொல்லவும் முடியல, அந்த காப்பியை முழுங்கவும் முடியல, செம கஷ்டப்பட்டார். அப்புறம் வெளியில் வந்து என்னங்க என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாரு. இது ரொம்ப நாங்களாம் நினச்சி சிரிப்போம் இந்த விஷயத்தை. கதாசங்கமா அந்த படத்தில் கதாசங்கமா பொறுத்த வரைக்கும் சார், அது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நடித்த ஒரு படம். ஏன்னா அந்த டைரக்டர் வந்து புட்டனா கனகல். ஸோ எப்படி வந்து இந்த தமிழ் ஆடியன்ஸ்க்காக நான் எடுத்து சொல்கிறேன், எவ்வளோ பேருக்கு புட்டனா கனகல் அவர்களை தெரியும் தெரியாது. எப்படி ஒரு நார்த்தில் குருதத் அவர்கள், ஒரு சாந்தாராம் அவர்கள், தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு டைரக்டர் ஸ்ரீதர் பீம்சிங் அவர்கள், இல்லைன்னா நம்ம பாலச்சந்தர் அவர்களை வந்து எப்படி ஒரு பெருமையோடு நினைக்கிறாங்களோ, அப்படி கன்னடத்தில் புட்டனா கனகல் அவர்கள் வந்து மிகவும் ஒரு சிறந்த டைரக்டர். அவர் படத்தில் ஒரு சின்ன வேஷம் கிடச்சிடாதா, ஒரு ஓரமாக நின்னா கூட போதும். இப்போ நிறைய பேர் வந்து மணிரத்னம் சார் படத்தில் ஒரு ஓரமாக நிற்கிற வேஷம் இருந்தால் கூட கொடுங்க சார், உங்கள் படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு கேட்குறதா நான் நிறைய இன்டர்வியூலெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி புட்டனா கனகல் அவர்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து ஒரு பிரியமான ஒரு ஆசையோடு போய் எல்லாருமே நடிப்பாங்க அவருடைய படத்தில். ஸோ அந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே வந்து பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூரில் வந்து அஃப்கோர்ஸ் இவர் வந்து கன்னடக்காரரு. ஸோ எங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் அவரை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து ஒன்றா போய் சில இடங்களில் சாப்பிட்றது, அந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் வந்து அங்கே நடந்தது. நீங்கள் கன்னடா அப்போ நல்லா ஃபெமிலியராக இருந்தது மேடம்? நான் கன்னடா ரொம்ப ஸ்மூத்தாக பேசுவேன் சார் ஆக்சுவலி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து கன்னடா, எங்கள் அப்பா வந்து மைசூர். ஆனால் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த டச் போச்சு. இப்போ தெலுங்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், இந்த 4 லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன். மலையாளமும் கன்னடமும் மட்டும் பேசுறதுக்கு ஆள் இல்லாததுனால அவுட் ஆஃப் டச் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப நல்லா புரியும், எல்லா கன்னட படமும் பார்ப்பேன். ஓ அதனால படத்தில் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி அங்கெல்லாம் ஓன் வாய்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. அப்போல்லாம் வந்து நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஓன் வாய்ஸ் தான். மலையாளமாக இருந்தாலும் ஓன் வாய்ஸ் தான், தெலுங்காக இருந்தாலும் ஓன் வாய்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பிற்காலத்தில் வந்து ரஜினி சார் வந்து அவர் கூட நான் நிறைய படம் பண்ணலைன்னா கூட எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும், எந்த ஒரு ஸ்டார் நைட்டுக்கு போனாலும் சரி, ரொம்ப அன்பாக பேசுவார். அவர்கிட்ட இருந்த ஒரு சிறந்த குணம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வந்து இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது அப்படின்ட்டு போக மாட்டார். ஒரு நிமிஷம் நின்று, நல்லா இருக்கீங்களா, எப்படிப்பா இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நாள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா
எல்லாருமே நல்லா தான் இருக்கும். யார்கிட்ட போய் உடனே எனக்கு ஒரு டேட் கொடுங்க படம் எடுக்கிறோன்னு சொல்ல போகிறதில்ல. நாங்கள் பண கஷ்டத்தில் இருக்கோம் பணம் கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பேசாமல் கூட போகிறாங்களே அப்படின்னு சில பேர் இருக்கும் பொழுது அது மனசுக்குள்ளே வந்து அன்றைக்கி ஒரு சின்ன தாக்கமாக இருக்கும். ஏன்ப்பா நல்லா தானே பழகணும், நல்லா தானே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஏன் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது அப்படின்ட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே அது உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு 2-3 நாளைக்கு. ஆனால் ரஜினி சார்கிட்ட மட்டும் அப்படி ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த புட்டநகர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட வந்து பாரதி ராஜாவுடைய குருநாதர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அது எனக்கு தெரியல சார். பட் ஆனால் புட்டனாக்காரங்கள் சார் படத்தில் வந்து நான் நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். 5 படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு கன்னட படம் வந்து பிஆர் பந்துலு சார். பட் அதுக்கு அடுத்தபடியாக நான் வரிசையாக 5 படம் பண்ணேன் புட்டனாக்காரங்கள் சார். அதில் தொடர்ந்து கூப்பிடுவார், யாரெல்லாம் வந்து நடித்தாங்களோ அவங்க தொடர்ந்து கூப்பிடுவார். அதில் சரோஜதேவிமாவும் இருந்தாங்க. எல்லாவது ஒரு 3 கதை விதவிதமான ஷார்ட் ஸ்டோரிஸ். அது ஆந்தாலஜி படம் அந்த காலத்திலே பண்ணாரு பாருங்க. ஆந்தாலஜிங்கிறது இன்னைக்கு அமேசான்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணார். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை உள்ள டைரக்டர்னு பாருங்க. பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹி வாஸ் அ வெரி கிரேட்டு. அண்ட் ரஜினி சாரை பற்றி இன்னொரு விஷயமும் நான் இங்கே கண்டிப்பாக சொல்லணும். நைட் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சார் இது, இந்த படத்தில் என்ன சார் அப்படி இருக்குது, நைட் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், டைரக்டர் துரை சார்னு நினைக்கிறேன். சிஸ்டர் ரோல் பண்ணேன்னா இல்லை வந்து ஹீரோயினுக்கு சிஸ்டர் பண்ணேனான்னு சரியா ஞாபகம் இல்லை. இப்படி ஒருத்தன் இருப்பானா அப்படின்ற அதில் ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு சர்க்காசம், ஒரு சாடிசம் எல்லாமே இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணார் சார். அதில் ரொம்ப அனுபவிச்சு ஆக்ட் பண்ணார். ஸ்ரீதேவியோடைய காம்பினேஷனில் அவர் நடிக்கும் போது நான் ஸ்ரீதேவியோட மலையாள படம்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஃப்ளோருங்களில் பக்கத்தில் இருக்கும். அப்பப்போ இந்த ஷூட்டிங்கில் உட்காந்து எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். இந்த ருத்ரையா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் மேலே வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல பிரியம் இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைரக்டர். ஸோ அதை வந்து எல்லாருமே ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஃப்ரீயாக தான் வந்து போய் அதில் ஆக்ட் பண்ணோம். நிறைய கைத்தட்டல் வந்தது. பேசியிருந்தேன், எல்லோரும் இந்த மாதிரி கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஓட்டு போட போகும்போது இவரும் வந்திருந்தார்.